போன வாரம் ஒரு சாட்சியம் ஒருத்தங்க வாட்ஸ்அப் மெசேஜில் அனுப்பியிருந்தாங்க. 2024 ஜூலையில் இங்கே தியானத்துக்கு வந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பம் துபாயிலேருந்து வந்தாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பையனும் 2 குட்டி பொண்ணுங்களும், ட்வின்ஸ். அவங்க தியானத்துக்கு வந்தவங்க, தியானம் அட்டன் பண்ணி யூடியூப்பெல்லாம் கேட்குறவங்க. அப்போ யூடியூப் இப்போ ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், 2025 டிசம்பர் 25க்குள்ளே தயவுசெய்து பைபிள் வாசித்து முடிங்க. ஒரு தடவையாவது வாசித்து முடிங்க, ஒரு தடவையாவது வாசித்து முடிங்க. இதை ரிப்பீட்டடாக சொல்லும்போது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய காதில் போகிறது மனசுக்குள்ளே போகும். இது அவங்களுடைய மனசுக்குள்ளே போயிருக்கு. மனசுக்குள்ளே போன பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன முடிவு பண்ணாங்க, நம்ம அடுத்த வருஷம் டிசம்பர் 25க்குள்ளே கண்டிப்பாக அதை வாசித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பிளான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் எந்த பகுதியை வாசிக்கணும் பிளான் பண்ணவங்க அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இப்போ நாங்கள் மத்தேயு 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் வாசிக்க போகிறோம். நாளைக்கு மத்தேயு 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் வாசிக்க போகிறோம். இப்படி பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணதை பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ பிரிண்ட் பண்ணிவிட்டு 2025 டிசம்பர் 25க்குள்ளே பைபிளை வாசிக்கிற முடிக்கிற மாதிரி டைம் டேபிள் போட்டுட்டாங்க. டெய்லியும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இவங்க வாசிக்கிறத பார்த்தேன். 7 வயசோ 8 வயசோ அவங்களுடைய பையன் பேர் இமானுவேல். அப்பா அம்மா வாசிக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ஆசை, நானும் வாசிக்கணும். அவங்களுக்கு காலையில் 6:30 அங்கேருந்து கிளம்பணும். 7:30 ஸ்கூலில் இருக்கணும்னா 6:30 அவங்களுடைய ஸ்கூல் வேன் வந்துடும் நினைக்கிறேன். அவங்களுடைய ஸ்கூல் டைமிங் 7:30 to 1:30 என்னமோ. அப்போ அதனால் இந்த பசங்க காலையில் 6:30 போகணும். அப்போ 6:30 முன்னாலே வாசிக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், அந்த குழந்தை எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்? 7 வயசு 8 வயசு என்னமோ அந்த பையனுக்கு எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்? இருந்தாலும் அவன் விருப்பப்பட்டு எழுந்திரிக்கிறான். காலையில் எழுந்திரிச்சு அப்பாவும் அம்மாவும் பையனும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் வாசிக்கிறத பார்க்கும் பொழுது 2 குட்டீஸ்க்கு 2 பொண்ணுங்களுக்கு அது ஆசை, நாங்களும் வாசிக்கிறோம். இன்றைக்கி அந்த குடும்பம் 5 பேருமே டெய்லியும் பைபிள் வாசிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. இவங்களுடைய இடது கண்ணில் ஒரு வீக்கம். டாக்டர் போய் பார்த்தபோது சொல்லிட்டாங்க, அம்மா இது 100ல் ஒரு ஆளுக்கு வர்ற ஒரு வீக்கம், இது உங்களுக்கு கண்டிப்பாக இட் வில் கண்டினியூ, யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் இட், இது உங்களுக்கு மாறாது, இந்த நோயோட தான் நீங்கள் வாழ பழகிக்கோங்க அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது, சரி எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னு. அந்த வருத்தத்தோட பைபிள் அந்த வாசகங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷீ டிட் நாட் ஸ்டாப் இட். பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அந்த கண்ணனுடைய வீக்கம் அங்கே இல்லை. டாக்டர் சொன்னார், உங்களுக்கு இந்த வீக்கம் இனி போகவே போகாது, இதோட வாழ பழகிக்கோங்க அப்படின்னாங்க. ஆனால் இவங்க டெய்லியும் பைபிள் வாசிக்கிறாங்க. அதனுடைய ஆசீர்வாதம் பாருங்க, வாழ பழகிக்கோங்கன்னு சொன்ன டாக்டரே சொல்றாரு, உங்களுக்கு அந்த நோய் இல்லைம்மா அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முழுமையான விடுதலை தந்தது அவங்களுடைய சாட்சியத்தில் போடுறாங்க. ஃபாதர் நான் டெய்லியும் பைபிள் வாசிக்கிறேன் ஃபாதர், இப்போ நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஃபாதர். இறை வார்த்தையை ஆசைப்பட்டு எடுக்கிறாங்க, ஆசைப்பட்டு வாசிக்கிறாங்க. அதிலிருந்து வந்த ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு அந்த ஹீலிங். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.